இந்த சேனலில் வர வீடியோவை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது CNC தமிழ் டிப்ஸோட சேனல். உலக தமிழ் மக்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இது வீடியோ நம்பர் 8. ஆல்ரெடி ஒரு 7 வீடியோஸ் இருக்குது பேசிக்ஸ். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த சேனல் மெயினாக நம்ம பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, எல்லாருமே லேர்ன் பண்ணணும், நல்லா க்ரோ ஆகணுன்றதுக்காக தான் இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பார்ட் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பார்ட் ட்ராயிங். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா G94 G95 யூஸ் பண்ணி இந்த ஃபீட் சேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் 0 ரெஃபரன்ஸ்னு வச்சுங்க. இது பொசிஷன் நம்பர் 1. அப்புறம் 2 ஒரு டயா டர்னிங் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ரேடியஸ் அடிக்க போகிறோம். இங்கே டயா டர்ன் பண்ண போகிறோம், ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி சிம்பிளாக ஒரு பார்ட்டை நம்ம பார்க்க அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். அப்புறம் காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ் கூட நம்ம பண்ண முடியும். இதுதான் அந்த பொசிஷன் டேபிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுறப்ப ஒரு பொசிஷன் இது மாதிரி நோட் பண்ணிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஆரிஜின் 0 பாயிண்ட். இங்கே பார்த்திங்கன்னா 1. பொசிஷன் நம்பர் 1 பார்த்திங்கன்னா 10 mm, Z 0. ஸோ இங்கேருந்து 10 mm மூவ் ஆனால் இது பொசிஷன் நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொசிஷன் நம்பர் 2. Xயில் 20 mm, Z -5. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பொசிஷன் நம்பர் 2 X -5 Z -20க்கு போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 10 mm டயாமீட்டர் டர்ன் பண்ணுது. இங்கே ஒரு டயாமீட்டர் பார்த்திங்கன்னா அப்படியே டர்ன் பண்ணுது ஒரு 10 mmக்கு லென்த்துக்கு ZM இதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேடியஸ் அடிக்க போகுது. இது பாயிண்ட் நம்பர் 3. இங்கே ஒரு ரேடியஸ் 5 இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ண போகுதுன்னா 4 கிட்ட போகுது. அதாவது Xயில் 30 Z -15. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரேடியஸ் அடிக்குது. ரேடியஸ் அடிச்சுட்டு இங்கே டயா 30ல் நிற்குது. பாயிண்ட் நம்பர் 5க்கு போகுது. X டயா 30 Z -25. இங்கேருந்து ஒரு 25 mm அப்படியே டர்ன் பண்ண போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸிங் பண்ண போகுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாக ஃபேஸிங் டயா 6 டயா X 50 mm Z -25 அப்படியே இருக்குது. அப்புறம் அகைன் ஒரு ஓடி டர்னிங் பண்ண போகுது Z -30. இதுதான் ப்ரோக்ராம் எண்டு. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் மெயினானா, X 10 mmல நிற்குது, Z 5ல் நிற்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா G94 G1 Z 0. இது பார்த்திங்கன்னா ஃபீடு mm/min இருக்குது. G94 ஃபீடு 50. ஸோ mm/min இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுது, X டயா 20க்கு Z -5க்கு போகுது. அப்புறம் Z -10. இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபீடு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபீடு என்ன சேஞ்ச் பண்ணுறாங்க, G95 மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், mm/revolutionக்கு மாறுது. 02 X30 Z -15 R15. ஃபீடு 0.21. ஸோ mm/revolutionக்கு மாறுது இந்த ரேடியஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயா 30ல் ஒரு டர்னிங் பண்ணுது. X 55 வரைக்கும் ஒரு ஃபேஸிங் பண்ணுது. Z இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஒரு Z5 வரைக்கும் இந்த இடம் ஃபைனல் பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா X 55க்கு ஃபேஸிங் பண்ணிவிட்டு Z5க்கு வெளியே நின்றுது. அதோட முடிஞ்சு போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த CNC தமிழ் டிப்ஸில் வர சேனலில் வர வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். நல்லா லேர்ன் பண்ணுங்கள், நல்ல நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் அதர் மிஷின்ஸ் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா டர்னிங் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். டர்னிங் பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் நம்ம டர்னிங் நல்லா கற்றுக்கிட்டோம்னா, நல்லா நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம்னா அதர் மிஷின்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் டர்னிங் நான் நிறையா சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வர வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ வியூவர்ஸ். இந்த சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.